ॐ श्रीराम वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः श्रुवन् रामकथानादं को न याति परां गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनादिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரௌ. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? வரம் வாங்கியாச்சு. நந்தினி கிட்ட வரம் வாங்கிட்டு வசிஷ்டர் கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு திலீபன் கிளம்புறார். வசிஷ்டருடைய பத்னி அருந்ததி, அப்புறம் அங்க இருக்கிற ஹோமகுண்டம், அங்க இருக்கிற நந்தினியுடன் குட்டியுடன் கண்ணுக்குட்டியோட இருக்கிற நந்தினி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்புறார். ரொம்ப சந்தோஷமா கிளம்புறார். அவர் கிளம்பினோடனே இப்போ அவர் என்னைக்கு கிளம்பினார்? கிளம்பி 22 நாள் ஆகுது. அவருக்கு ரசமெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமா அவரு மறுபடியும் ரசம் ஏறி கிளம்புறாரு. அவருடைய ரசம் எப்படி இருந்தது முதல்ல நம்ம பார்த்தோம். அதுல நிறைய மணிகள்லாம் தொங்கிட்டு இருந்தது. ரொம்ப இனிமையான சப்தங்களுடன் கூடிய ஒரு ரசம். அந்த ரசத்துல அவர் ஏறுறார். அந்த ரசத்துல அவர் சுதக்ஷனிடையே ஏறி போகும்போது அவருடைய மனோரசம் பூர்த்தியான ஒரு சந்தோஷம் அவருக்கு நிறைய ரசத்துல ஏறுறார் அப்படிங்கிறத அந்த ரதத்துல ஏறும்போது தன்னுடைய மனோரதமும் பூர்த்தியான ஒரு சந்தோஷத்தோட திலீபன் தட்சணையோட சேர்ந்து அந்த ரதத்துல ஏறி திரும்பி போயிருந்திருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ராஜாவும் போய் 21 days போக வர 2 நாள், அங்க ஒரு 21 நாள், அப்புறம் ஒரு நாள் வந்து செகண்ட் டே தானே நந்தினி வந்து அவரை வந்து போதிக்கிறார். அதனால ஒரு 23-24 நாள் ஆயாச்சு. தேசத்துல இருந்து அவரு கிளம்பி போய் ஜனங்கள்லாம் ஆவலோட காத்துருக்கார். ராஜாவை பார்க்கணும். அவ்வளோ பிரியம் அந்த திலீபன் கிட்ட ஜனங்களுக்கு. அவ்வளோ அழகா அவரு அவளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால மக்களுக்கும் அவர் மேல ரொம்ப அன்பு. ராஜா அடிக்கடி கண்ணப்படுவார். கண்ணப்படலையே, போயிருக்காரு, ஏதோ உத்தேசிச்சு எங்கேயோ போயிருக்கார், எப்ப திரும்பி வருவாருங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம் ஜனங்கள்கிட்ட இருக்கு. அவரை பார்க்காம அவருக்கு வந்து கண்கள்லாம் அப்படியே பார்க்கணுங்கிற ஏக்கத்துல அதிகமாக இருக்கு. ராஜா காணாம போன ஜனங்கள் அவரை பார்க்கிற ஆவல் இப்போ அவர் திரும்பி வர்றாருன்னு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ராஜா வரப்போறாரு, நம்ம பார்க்க போறோம் ராஜாவை சொல்லிட்டு பிரஜைகளுக்கு ஒரே சந்தோஷம். ராஜாவும் எதுக்காக போனார்? பிரஜைகளுடைய நன்மைக்காக தான் அவர் போயிருக்காரு. பிரஜைகளோட நன்மைக்காக எப்படி போனார்னா, அவருக்கு ஒரு மகன் வேணுங்கிற ஒரு எண்ணம். காரணம் என்னன்னா, ஒரு ராஜா தனக்கு அப்புறம் ஒரு இளவரசன் இருக்கணும், ஒரு மகன் இருக்கணும், பொறுப்புகளை பார்க்கணும், தேசத்தை பரிபாலனை பண்றதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு மகனை தயார் பண்ண வேண்டிய பொறுப்பு ராஜாவுக்கு இருக்கு. இந்த தேசம் என்ன ஆகும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மகன் வேணுமேங்கிற ஒரு ஏக்கம்
ரெண்டாவது பித்திருக்களுக்கு அந்த பண்ண வேண்டிய கர்மா பித்ரு ரிணம் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ஒரு சம்பத்தி வேணும், வம்சவருத்தி ஆகணும் அப்படிங்கிற 2 காரணத்துக்காகவும் அவர் வசிஷ்டர் கிட்ட போய் எனக்கு ஒரு மகன் வேணும்னு வேண்டின்னு இருக்கார். ஜனங்களுக்காக போன ராஜா, தனக்காகவும் அவர் போயிருக்கார், ஒரு பிரயத்தனம் எடுத்திருக்காருன்னு மக்களுக்கு அவர் மேல ஒரு மரியாதை. அவர் திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்கிறார். எல்லாரும் வந்து வெளியில நிக்கிறா, வீட்டுல இருந்து வெளியில வந்து ஒரு கோலாகலமான ஒரு சூழ்நிலையில ராஜா வராருன்னொடனே எல்லா செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது, கொடிகள்லாம் நல்லா அழகா பறக்கிறது. இப்பெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, பார்ட்டி லீடர் வந்தாலே கொடியெல்லாம் நிறைய பார்க்குமே, அந்த மாதிரி அந்த காலத்துலயும் கொடிகள் பறக்கிறதுங்கிறது ஒரு விக்டரிய குறிக்கிற ஒரு விஷயம், ஒரு மரியாதை சந்தோஷத்தை குறிக்கிற ஒரு விஷயம். ஜனங்கள்லாம் கொடியெல்லாம் நகல ஒட்டக்க பறக்க விட்டுருக்கா. ராஜா ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தோடனே மந்திரிகள் கிட்ட தன்னுடைய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருந்தார் இல்லையா, அந்த பொறுப்புகள் எல்லாம் மறுபடியும் அவரே இருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஆகிட்டோம், அதெல்லாம் இங்க இல்லை. எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு என்னென்ன நடந்ததுன்னு அப்டேட்டா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ராஜா தன்னுடைய பொறுப்புகளை மறுபடியும் தன்கிட்டயே ஏற்றுக்கிறார். எப்படி ஏற்றுக்கிறாருன்னா, இந்த பூமியை தாங்கிறது ஆதிசேஷன் புராணத்துல ஒரு கதை இருக்கு. ஆதிசேஷன் தான் இந்த பூமியை மொத்தமா தாங்கி இருக்காரு. அதே மாதிரி ஆதிசேஷன் எப்ப பூமியை தாங்கி இருக்காரோ அதே மாதிரி தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் இந்த பூபாலனாகிய இந்த ராஜா, பூபாலன் பூனா பூமி, பாலன்னா பாலனம்னா ப்ரொடெக்ட் பண்றது, பூபாலன் பூமியை ப்ரொடெக்ட் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ராஜாவுக்கு பூபாலன் பேர் வைக்கிறது. இந்த பூபாலன் ஒரு அடைமொழியாவும் ராஜாவை சொல்றது. எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் பூபாலனாகிய அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த பூபாலனாகிய இந்த திலீபன் மறுபடியும் தன்னுடைய தோள்கள்ல அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆதிசேஷன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பூமியே தாங்கணும், அத்தனை பொறுப்புகளையும் இந்த பூமியை பரிபாலனம் பண்ணக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராஜானா எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் ஆதிசேஷனோட கம்பேர் பண்ணி இங்க சொல்லியிருக்கார். பிரம்மதேவருடைய மகன் வந்து அத்திரி மகரிஷி. அத்திரி மகரிஷி தபஸ் பண்ணிட்டு அவர் கண்கள்ல இருந்து டியர் டிராப் கொஞ்சம் தண்ணீர் துளிகள்லாம் விழுந்தது. அந்த தண்ணீர் துளிகளை திக் தேவிகள் இல்லையா, திக் தேவர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். திக் தேவர்கள்னா தேவிகள் டெஃபினட்டா அவளுக்கு இருப்பாங்க. அந்த திக் தேவிகள் அந்த டியர் டிராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் தான் சந்திரன் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. சந்திரன் உருவானதும் அந்த சந்திரனை என்ன பண்றது, ஆகாசம் வந்து நான் அந்த சந்திரனை என்கிட்ட தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாசம் தன்னிடத்துல சந்திரனை ஏற்றுந்தது. அதே மாதிரி பரமசிவன் கண்கள்ல இருந்து வந்த அந்த தீப்பொறிகள் இருக்கு இல்லையா, 6 தீப்பொறிகளையும் அக்னி தேவன் அந்த தீப்பொறிகளை கலெக்ட் பண்ணி கங்கா கிட்ட கொடுத்து, கங்கா தேவி கிட்ட கொடுத்து, இந்த தீப்பொறிகளை நீ பாதுகாத்துறீன்னு சொல்லிட்டு கங்காதேவி சப்போஸ் அது அக்மார சம்பவம் பார்க்கலாம் மேபி நெக்ஸ்ட். அதுல இந்த குழந்தையோட ஆறுமுகனாக அந்த குழந்தைய கங்காதேவி வளர்த்ததாக கதை இருக்கு. எப்படி ஆகாசம் சந்திரனை தரித்ததோ, எப்படி கங்காதேவி சுப்பிரமணியனை தரித்தாளோ, அது போல சுதக்ஷனை கர்ப்பவதி ஆனாள், அவளும் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு இருக்கு. இன்னும் ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் எல்லாம் கொடுத்து அதை சொல்றாரு. இந்த குழந்தை கர்ப்பத்தில் தரித்த அந்த குழந்தை இருக்கு இல்லையா, சுதக்ஷனுடைய கர்ப்பத்துல இருக்க ஆண் குழந்தை நெக்ஸ்ட் நமக்கெல்லாம் இப்ப தெரியும், ஏன்னா ஆண் குழந்தை வேணும்னு தானே வரம் கேட்டிருக்காரு. அந்த குழந்தை திக்பாலகர்கள் இருக்கா இல்லையா, லோகபாலகர். அந்த லோகபாலகர்களுக்கு இருக்கிற என்னென்ன அம்சங்கள் இருக்கோ, என்னென்ன சக்தி இருக்கோ, என்னென்ன தேஜஸ் இருக்கோ, என்னென்ன வீரியம் எல்லாம் இருக்கோ, அதெல்லாமே அந்த குழந்தைக்கு இந்த சுதக்ஷனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு இருந்தது. they have blessed that child. லோகபாலகர்கள் யாரு அப்படின்னா இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். இவர்களுடைய சக்தியெல்லாம் இந்த குழந்தைய பிரவேசிச்சதாக இங்க சொல்லியிருக்கு. இப்படியாக
செகண்ட் சாப்டர் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் சாப்டர் அவர் வசிஷ்டரை பார்க்க போற, வசிஷ்டர் நாளையிலேருந்து ரசம் ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் ரசம் ஆரம்பிக்கிறது 21 நாள் ஆகி அந்த நந்தினி கிட்ட தன்னுடைய பக்தி, தன்னுடைய குரு பக்தியும் நந்தினி மேல இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ற. அதுக்கப்புறம் நந்தினியுடைய ஆசீர்வாதத்தால சுதக்ஷிணா கர்ப்பம் கொடுக்கிறார். இதோட செகண்ட் சாப்டர் முடியும். தேர்ட் சாப்டர்ல அவர் கர்ப்பம் தெரிக்கிறத பத்தி, அந்த கர்ப்பத்துல இருந்த குழந்தை எப்படி இருந்தது, அப்புறம் அந்த சுதக்ஷிணை கர்ப்ப காலத்துல எப்படி இருந்தான், கர்ப்பிணி பெண் எப்படி இருப்பார் அப்படின்றத இதை வர்ணிக்கிறார். திலீபனுடைய மனைவி கர்ப்பம் தெரிச்சோன்னு அது கேட்டோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. நாட்காக காத்திருந்தார். இந்த கர்ப்பம் தெரித்தோன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குமோ, அவர் கர்ப்பமாக இருக்காள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு. எப்படி ஜனங்களுக்கு நிலாவை பார்த்தா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ, ஆனந்தம் கொடுக்குமோ, அந்த மாதிரி சுதக்ஷிணை பக்கத்துல இருந்த தோழி பெண்கள்லாம் இருக்காங்க. தோழி பெண்கள் சொல்லணும். தோழி பெண்களுக்கெல்லாம் சுதக்ஷிணை கர்ப்பம் தெரிஞ்சு ஒரே சந்தோஷம். அவள் முகத்தை பார்க்கும்போதே, ஒரு சந்திரனை பார்க்கும்போது ஒரு என்ன ஒரு ஆனந்தம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தமும் இருக்குன்னா சுதக்ஷிணையை பார்த்தோன்னே ஏற்பட்டது. ராஜாவுக்கும் திலீபனுக்கும் ஒரு சந்தோஷம். இக்ஷ்வாகு பரம்பரை நம்மளோட முடியாமல் வம்சம் விருத்தியாகுது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மனசுல ஒரு நம்பிக்கையை கொடுக்க, நம்பிக்கை மனசுல வருது. அதான் ரொம்ப சோகமா இருந்தார் இல்லையா, ரொம்ப முகம் வாடி போய் மனு கழுந்து போயிருந்தார். பித்திருக்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாம போயிடுமோ, என்னுடைய பித்திருக்கள்லாம் பிண்டங்களை ஏத்துக்கச்சே எனக்கு அப்புறம் பிண்டம் போடுறதுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாளோங்கிறதுக்காக பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கான்லாம் அவர் வருத்தப்படுறாரு சொல்றத. அதெல்லாம் இனிமே இல்லை, என் பித்திருக்களுக்கும் நிம்மதி, ஜனங்களுக்கும் நிம்மதி, அதனால எனக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதக்ஷிணை கர்ப்பவதியா இருக்கிற நேரத்துல அவளோட தோற்றம் எப்படி எல்லாம் இருந்ததுங்கிறத பத்தி ஒரு வர்ணனை இருக்கு. உடம்பு மெலிஞ்சு போயிருக்கான் சுதக்ஷிணைக்கு. அதனால உடம்பு மெலிஞ்சு போனதால அவ ராணி இல்லையா, ராணியாக இருக்கிறதுனால நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸிங் கூட, சாதாரண வஸ்திரங்கள்லாம் கூட ராணிக்கு ஏற்ற ஒரு உடை, ராணிக்கு ஏற்ற அலங்காரங்கள்லாம் அவளுக்கு இருக்கும். அதெல்லாம் அவளால இப்ப தாங்க முடியல, உடம்பு மெலிஞ்சு போச்சு. ஆபரணங்கள்லாம் போட்டுல அவளால உலா வர முடியல. அதனால மினிமம் ஆபரணம், ஒரு மங்களகரமா ஒரு பெண், திருமணமான ஒரு பெண், அவளுக்கு என்ன ஒரு மங்களகரமா இருக்கணுமோ அதுக்கு வேண்டிய மினிமமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டு மற்ற ஆபரணங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. அவளுடைய முகமும் ஒரு மாதிரி வெளிரி போயிருந்தது. அந்த வெளிரி போன முகம் எப்படி இருந்ததுன்னா, சந்திரன் இரவுல பார்க்கும்போது பளீர்னு இருக்கும் இல்லையா, பிரைட்டா இருக்கும். ஆனா இதே சந்திரன் பார்த்தால நம்ம கொஞ்சம் சன்ரைஸ் ஆர்த்துக்கு ஜஸ்ட் முன்னாடி சூரியன் முழுசா உதயம் ஆகல, ஆனா சூரியனோட கிரணங்கள்லாம் வந்தப்புறம் ஆகாசம் பிரைட் ஆகும். அப்ப நிலாவை பார்த்தா அந்த நிலா கொஞ்சம் டல்லா இருக்கும். எப்படி டல்லா இருக்குமோ அந்த மாதிரி அவளுக்கு முகம் கொஞ்சம் டல்லாக இருந்தது. வெளியே போயிருந்ததுன்னா நல்லா வெள்ளை வெள்ளையன்னு கழிச்சுன்னு இருந்ததுன்னு இல்லை, ஷுவர் அட் டல். அந்த மாதிரி ஒரு சோபை அவ்வளவா இருக்கல முகத்துல. விடியற்கால சந்திரனை பார்த்தா எப்படி இருக்குமோ, ஆனா அந்த சந்திரன்கிற ஸ்டேட்டஸ் அவனுக்கு முகத்துல இருந்து போகல, ஆனா விடியற்காலை சந்திரனை போல அந்த டல்னஸ் அவன் முகத்துல இருந்து. கர்ப்பகாலத்துல ஸ்திரீகளுக்கு சாம்பல் சாப்பிடணும், மண்ணு சாப்பிடணுங்கிற ஒரு ஏக்கங்கள்லாம் ஏக்கம் மட்டும் இல்லை, அது சாப்பிட்றதும் உண்டு. அதனால அந்த மண்ணையும் சாம்பலையும் சாப்பிட்றதுனால வாயில எப்பவுமே அந்த சாம்பல் வாசனை இல்லைன்னா மண் வாசனை இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி சுதக்ஷிணையும் மண்ணு சாப்பிட்டதால அவருடைய வாயில இந்த மண் வாசனை அப்படியே இருந்தது. மண்ணு சாப்பிட்டதுனால வாசனை. வெயில் காலத்துல பூமி வறண்டு இருக்கும், தரையில ஈரம் இல்லாமல் வறண்டு இருக்கும்போது மழை வந்தா அந்த மழை துளி பூமியில பட்ட மண்ணோட கலக்கும் போது ஒரு மண் வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனை அவரோட வாயிலிருந்து வந்ததாக காளிதாசர் அதை அழகா எடுத்துக்கிறார். அந்த மண் வாசனை
வாயிலிருந்து அந்த மண் வாசனை வந்து திலீபனை ரொம்ப ஈர்த்ததாம். சாதாரணமா காட்டுல மண் வாசனை வந்தா யானைகள்லாம் அந்த மண் வாசனையை நுகரணும்னு ரொம்ப எக்ஸ்ட்ராவா நுகர்ந்து நுகர்ந்து பார்க்குமா. யானைகள் நம்மளே வந்து மண் வாசனை வருது அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமா செடிக்கு தண்ணி விடுறதுக்கு மழை இல்லைன்னா கூட வறண்ட மண்ணுல அந்த பைப்பை வச்சு தண்ணி ஜலம் விடுவோம் இல்லையா. தண்ணின்றத மண் வாசனை வரும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். மண்ணுக்கு பூமிக்கு வந்து அந்த ஒரு வாசனை, அந்த வாசனை வந்து ரொம்ப ஈர்க்குதான் இல்ல நம்மளோட திலீபன் மகாராஜா. அந்த மண் வாசனை ஈர்த்தோன்னே அவருக்கு அந்த சுதட்சிணை கிட்ட போய் அந்த மண் வாசனை வாயிலிருந்து வந்த மண் வாசனையை வந்து அவரு நுகர்ந்து எடுத்துட்டாராம். அவ்வளோ ஆசையா இருக்குன்னு சொல்லி அவரும் யானைகள் எப்படி வாசனை பார்க்கணுமோ அந்த மாதிரி அவரும் சுதட்சிணை வாயில இருக்கிற அந்த வாசனையை எடுத்துட்டாராம். இந்த சுதட்சிணைய மண்ணை சாப்பிட்டாங்க ஒரு காரணம் சொல்றாரு. வைஷி வேட் மண்ணு. சுதட்சிணை கருவுல இருக்கிற மகன் சாதாரண மகன் இல்லை இல்லையா. அவரு இக்ஷ்வாகு பரம்பரையே வந்து பெருமையான பரம்பரை. இதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இப்ப திலீபனுடைய நாட்டு ராஜா பிரஜைகள் எல்லாமே தர்மத்தின்படி வாழ்ந்தவர்கள். அந்த ஆதி காலத்துல ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதுல இருந்து எந்த விதத்தையும் முறை தவறாமல் அதேபடி தர்மத்தின்படி வாழ்ந்த ஜனங்கள், தர்மம் அறிந்தவர்கள், பக்தி உடையவர்கள். அந்த மாதிரி பிரஜைகளே அப்படி இருக்காருன்னா யதா ராஜா கதா பிரஜா இல்லையா. அந்த ராஜாவும் திலீபனும் அது போல யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணி நல்லபடியாக ராஜ்யம் பண்ணினவர்கள். தேவர்களுக்கு வேண்டிய ரிணமெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணினவர். ஒரு விஷயரிடம், அதாவது வேத சாஸ்திரங்கள்லாம் படித்தவர். அவரை எதிர்க்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி ஒரு பராக்கிரமசாலி, தைரியசாலி, ஒரு வீரனவர். அப்படிப்பட்ட ஒரு மகன் தன்னுடைய கர்ப்பத்துல இருக்கிறதுனால சொர்க்கத்துல தேவேந்திரனை பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. தேவேந்திரன் சொர்க்கத்தை ஆடுறதுக்காக அவன் மட்டும்தான் ஃபுல்லா இருக்கானோ அதே மாதிரி இந்த பூமியை ஆட போறது என்னுடைய மகன் தான். இந்த பூமிக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த மண்ணை சாப்பிட்டதாக இந்த சொல்ற எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. சுதட்சிணை நினைச்சிருந்தா அரண்மனையில என்ன வேணா சமைச்சு கொடுத்துருப்பா, விதவிதமா சமைச்சு கொடுத்துருப்பா. ஆனாலும் அவள் அதையெல்லாம் அவ்வளவாக விரும்பாமல் இந்த மண்ணை சாப்பிட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம், தன் மகனுக்கும் இந்த பூமிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அவன் பிறக்கும் போதே அந்த சம்பந்தத்தோடயே பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இந்த காரணத்தால ஒருவேளை அந்த மண்ணை சாப்பிட்டாலோ அப்படின்னு காளிதாசன் சொல்றாரு. அப்புறம் திலீபனுக்கும் தன் மனைவிக்கு நம்ம பார்த்தோம் ரொம்ப அன்பு, மனைவிக்கிட்டே ரொம்ப அன்பு. அவரு சுதட்சணையோட சிஸ்டரை பார்க்க போறதுக்கே அவளோட பேசிகிட்டே போறார். அவர் பாட்டுக்கு ஏதோ தனியா தான் ஒரு சீட்ல உட்காந்து, சுதட்சிணை பாட்டுக்கு ஒரு சீட்ல உட்காந்துலாம் போல. சுதட்சிணையை கூப்பிட்டு அதை பாரு இதை பாரு இப்படின்னு சொல்லி அவளோட பேசிக்கிட்டே போறார். மொத்தத்துல இருந்து இறங்கும் போது கூட சுதட்சிணையை இறக்கி பத்திரமா இறக்குறாரு. இதெல்லாம் நம்ம முதல்லயே பார்த்தோம். இதே சுதட்சிணை மூலமாக தனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா சுதட்சிணா டெஃபினெட்லி இஸ் வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் லேடி, நல்ல குணங்களுடையவர். அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்குங்கிறது ஆரம்பத்திலே பார்ப்போம். இப்போ அவர் கர்ப்பவதி ஆனோடனே அந்த பிரியம் இன்னும் அதிகமாக இருக்கு. என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காளே, அவளுக்கு என்ன ஆசை இருக்குங்க, அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும், அவ என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா சுதட்சிணா வந்து ஒரு ஒரு வெட்கம், ஏன்னா நாணம்னு சொல்லுவோம். வெட்கம்ன்றது ஒரு நாணத்தால சுதட்சிணை திலீபன் கிட்ட தனக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அதனால திலீபன் அவங்க தோழி பெண்களை பார்த்து அவ வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, அவளுக்கு என்ன பிடிக்கும் இதெல்லாம் கேட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போய் கேட்டு எனக்கு சொல்றா அப்படின்னு கேட்கிறாரு. கருவிட்டு இருக்கிற அந்த சுதட்சிணைக்கு என்ன வேணுமோ திலீபனால கொடுக்க முடியும். சாதாரண ஆள் இல்லை. இந்த லோகத்திலே இல்லைன்னா கூட வேற லோகத்துல இருந்து போய் கூட அவரால் கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு தெரிந்த வீரன் திலீபன். மனசு வச்சா சொர்க்கத்துல இருந்து எந்த வேணா எடுத்துன்னு வரலாம். இந்திரன் வந்து என்னன்னு கேள்வி கூட கேட்க எந்திரன் கேட்க மாட்டார். ஏன்னா இவரு சந்தோஷமா கொடுத்துருக்கலாம் இந்திரன் கூட. ஏன்னா தேவர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சுருக்காரு இல்லையா. இப்போ ஞாபகம் they are very happy and pleased, they are nourished by திலீபன். அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாரு.
கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட இவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு எப்படியாவது தன்னுடைய மனைவிக்காக அத்தனை தெரியும் அவருக்கு தட்சிணை கிட்ட. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப சிரமத்தோட அவ இருக்கா. ஆனா அந்த கரு வளர வளர அவன் முகத்துல ஒரு சேஞ்சஸ். சாதாரண எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் அது இருக்கும். குழந்தை கருவுற்று எடுத்து ஆகும்பொழுது வளர வளர அந்த பெண் ரொம்ப அழகானவளாக ஆவாள். இந்த நிலைய இதை எப்படி வர்ணிக்கிறார்னா மனிதர்கள் இந்த செடிகள்லாம் இலை உதிர்ந்து ஒரு மாதிரி வாடி இருக்கும் இல்லையா, ஏன்னா உதிர்ந்து போயிருக்கும், இல்லைன்னா இலையெல்லாம் வாடி போய் சில செடி கொடியெல்லாம் இருக்கும் இந்த சம்மர்ல. அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து குளிர்த்து வரும் இல்லையா, அப்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த குளிர்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு ஹெல்தியா அழகா இருக்கும். அந்த மாதிரி முதல்ல வாடி இருந்தாலும் அதுக்கப்புறம் குழந்தை வளர வளர அவளும் அந்த வாட்டங்கள்லாம் போய் நல்லா கழிச்சுன்னு ரொம்ப ஒரு புதுசா இருக்கிற மாதிரி ஒரு சோகை அவளுக்கு ஏற்படுறது. ஒரு நாளாக ஆக தட்சிணையோட மார்பகங்களும் பால் ஊற ஆரம்பி மார்பகமும் வளர ஆரம்பிக்கிறது. நல்ல பால் தாங்கின மார்பாக அவருடைய மார்பகம். கர்ப்பிணி பெண் எப்படி இருக்கா, திலீபன் அவளை எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த பூமி தன்கிட்ட அளவில்லாத செல்வத்தை தனக்குள்ள அடக்கி வச்சு, அந்த ரத்னங்கள் வைரம் எல்லாம் பூமிக்குள்ளதானே, விமான கற்கள் எல்லாமே பூமி அடியில இருக்கு. அப்புறம் அதே மாதிரி சரஸ்வதி நதி இருக்கு இல்லையா, அந்த நதி மேல தெரியாது உள்ள. சரஸ்வதி நதிங்கிறது பூமிக்கடியில ஓடுற ஒரு நதி. அப்புறம் வன்னி மரம், இந்த வன்னி மரம் தன்னிடத்துல உள்ள அக்னியை வச்சுருக்குமா, ஆனா அது வெளியில தெரியாதான். எப்படி இதெல்லாம் உள்ள இருந்து வெளியில தெரியாமல் இருக்கிறதோ அப்படின்னா என்ன, வன்னி மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு நமக்கு தெரியாது, ஆனா அது அந்த நெருப்பை தரிச்சுட்டு இருக்கு. பூமி அடியில சரஸ்வதி போறது தெரியாது, ஆனா சரஸ்வதி அங்க ஓடி நிற்கிறேன் கண்டுபிடிச்சேன். பூமியில ரத்ன கற்கள், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் பூமி அடியில இருக்கு. ஜலமே நமக்கு வேண்டிய நீரே கிணறு அதெல்லாம் வச்சிருக்கே எல்லாம் பூமி அடியில இருக்கு. பூமி எப்படி தன் இடத்துல எல்லாம் உள்ள வச்சிருந்துக்கோ, ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி சுதக்ஷனை உடைய கர்ப்பம் உள்ள இருக்கு, ஆனா அது நமக்கு தெரியல. ஆனா அந்த கர்ப்பம் அந்த மாதிரியாக அவர் கர்ப்பம் தெரிவித்திருந்தாள். இந்த மாதிரி ஒப்பிட்டு பாக்குறார் அவர், உள்ள அந்த குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த. வன்னி மரம் தன்னுக்குள்ள நெருப்பு வச்சிருந்துருக்குங்கிறது ஒரு பௌராணிக கதை. எனக்கு அந்த கதை தெரியாது. நிஜமாவே வன்னி மரம் தப்பே வெட்டி பார்த்தா உள்ள நெருப்பு காலா எனக்கு தெரியாது. பட் அப்படின்னு சொல்றது உண்டு, வன்னி மரத்துல தீ வந்து அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற. ஒரு கர்ப்பஸ்திரிக்கு புன்சவனம் இதெல்லாம் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் திலீபன் எதையுமே விட்டு வைக்கல. சாதாரண மக்கள் பண்ணாலே விசேஷமா ரொம்ப நல்லா பண்ணணும் ஆசைப்பட்டு பண்ணுவா. இவர் ராஜா, இந்திரனுக்கு ஒப்பான செல்வம் உடையவர். அந்த மாதிரி செல்வம் இருக்கிற ஒரு ராஜா ரொம்ப சந்தோஷத்தலைவர் இருக்க. இந்த புன்சவனத்தை ரொம்ப ஆடம்பரமா, ஆடம்பரம் மீன்ஸ் நாட் ஷோ, சந்தோஷமா தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்திகரமா அந்த புன்சவனத்தை எல்லாம் அவர் பண்றாரு. சுதக்ஷனை பார்க்கறதுக்கு அப்பப்போ போயிட்டு வருவார். அவ இருக்கிற இடத்துல போய் அவளுடைய வந்து எப்படி இருக்கா என்ன இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்காரா திலீபன். அப்பப்போ போய் அப்படி பிரியத்தினாலதான், ஏன்னா ஒரு செல்ஃபிஷ் ரீசன்லாம் இல்லை, ரியலி லவ்வர் அண்ட் போய் பாக்குறாரு. அந்த சமயத்துல திலீபன் உள்ள வரும்போது இவளும் கர்ப்ப காலம் வர வர அவளும் வந்து கர்ப்பாவஸ்தை அவளுக்கு இருக்கு. திலீபன் வந்தா எழுந்து நிற்க முடியறதில்ல, செய்ய முடியறதில்ல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் அவன் இருக்கும்போது அவளோட சிரமப்படுறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறாராம். சிரமப்படுறான்னு சந்தோஷம் இல்லை, ஆனா குழந்தை இருந்து வளர்றது, டெலிவரி டைம் கிட்ட வந்துட்டு சீக்கிரம் நமக்கு ஒரு மகன் பிறக்க போறான் அப்படிங்கிற சந்தோஷம். நாட் தட் ஹி வாஸ் ரியலி ஹாப்பி, அப்பா கஷ்டப்படுறியா நல்லது, கஷ்டப்படுறத நான் பாக்குறேன் அந்த மாதிரி அர்த்தத்துல அந்த கர்ப்ப சின்னங்கள் இருக்குல்ல, எல்லாம் கர்ப்ப சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம்
அவனுக்கு கண்ணுக்கு படும்போது ரொம்ப சந்தோஷப்படுறான், குழந்தை வரப்போறதே அப்படின்னு. சுதர்ஷன கர்ப்பம் வளர்ந்து 10 மாசம் ஆயிடுச்சு. இப்போ கர்ப்ப காலத்துல செய்ய வேண்டிய சிகிச்சை எல்லாம் இருக்கு இல்லையா, அவளுக்கு சத்திய சாப்பாடு, அவளுடைய பல்செல்லாம் ஒழுங்கா இருக்கா, ஹெல்த் பிபி எல்லாம் சரியா இருக்கா, அதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு, குழந்தை நல்ல பொசிஷன்ல இருக்கா, அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. டாக்டர் வந்து எல்லாம் செக்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ரெகுலரா. திடீர்னு இருக்கு கொள்ளல. இந்த அது எப்படி இருக்குன்னா, மேகங்கள்லாம் கருமேகம் இருக்கு ஆகாசத்துல, அண்ட் we are waiting for rain. அந்த மழைக்காக ஏங்கி நம்ம பார்ப்போம் இல்லையா, எப்போ மழை வரும் அப்படின்னு அந்த மேகத்தை பார்த்து வெயிட் பண்ற மாதிரி, இப்ப அந்த மழை எல்லாம் வந்து அந்த மேல வர்ஷிக்க போறதுன்னு ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி எப்போ குழந்தை வரப்போறது, சீக்கிரம் வரப்ப போறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த பூர்ணமாக கர்ப்பமுடைய அந்த மனைவிய பார்க்கும்போது அந்த மாதிரி பாக்குறாங்க. ஒரு ஏக்கத்தோட சந்தோஷத்தோட வாங்க முடியாத ஒரு உற்சாகத்தோட காத்துட்டு இருக்காரு. அப்புறம் குழந்தை பிறக்கிறது, கரெக்டான நேரத்துல குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த வேலை 5 கிரகங்களும் உச்சத்துல இருந்தது. எந்த கிரகம் எனக்கு தெரியாது. 5 கிரகங்களும் உச்சத்துல இருந்ததாக இங்க சொல்ற. அந்த 5 கிரகமும் சூரிய கிரகத்திற்கு அருகில் இல்லாததால் பலமுடையதாக இருந்தன அப்படின்னு இங்க காளிதாசர் சொல்றார். இந்த முக்கியமான 5 கிரகங்கள் சூரியன் பக்கத்துல இருக்கக்கூடாது போல இருக்கு. பக்கத்துல சூரியன் இருந்தா ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் சரியா இருக்காது அப்படிங்கிற. சாதாரணமா இந்த சுக்கிர தசையிலேயே சூரியன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சுக்கிர தசை வந்து பிரயோஜனமே இல்லாம போயிடும். 20 வருஷம் சுக்கிர தசை, ஆனா சூரியன் பார்க்கறாருன்னா அந்த சுக்கிர தசை will not bless that person அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி சூரியனோட பார்வை சரியில்லை அப்படிங்கிறது தெரியுது. சூரியனுக்கும் பார்வை சரியா இருக்க வேண்டியிருக்கு. இந்த 5 கிரகம் நல்ல நிலையில இருந்ததால பிறந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலியான குழந்தை, அதிர்ஷ்டமுடைய குழந்தை. திருஷ்டம், அதிர்ஷ்டம்னா நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதிர்ஷ்டம்னா நிறைய புண்ணியம், நிறைய அனுகிரகம் உள்ள குழந்தையாக இருக்கும். ராஜாவுக்கு 3 விதமான சக்தி தேவை. ராஜாவுக்கு அதுல வந்து பிரபு சக்தி, மந்திர சக்தி, உற்சாக சக்தின்னு 3 சக்தி தருவார். பிரபு சக்திங்கிறது என்னன்னா அளவில்லாத செல்வம், வெல்த் நிறைய வேணும். ஏன்னா ராஜா வந்து பரிபாலனம் பண்றவர்னா அவருக்கு மக்களுக்கு வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், ரோடு போடணும், கிணறு வைக்கணும், எல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. தானம் பண்ணணும், பிராமணர்களை ரட்சிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. ஏன்னா பிராமணருக்கு சம்பாத்தியம் கிடையாது. இதெல்லாம் இருக்கு நிறைய. தன்னை தேடி வர்றவாளுக்கு இந்த வேணும், இந்த உபகாரம் வேணும்னா அதெல்லாம் பண்ண வேண்டியது, செல்வம் எல்லாம் நிறைய வேண்டியது. ராஜாவுக்கு இந்த பிரபு சக்தி ரொம்ப வேணும். பிரபு அப்படின்னு பண்ணுவாங்க, வெல்தி பர்சன். மந்திர சக்தி, மந்திர சக்திங்கிறது மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் நல்ல நல்ல மினிஸ்டர்ஸ் இருக்கணும், நல்ல ஆலோசனை பண்ணக்கூடிய. ராஜா கோச்சுப்பாரோன்னு பயந்துட்டு தப்பா சொல்லக்கூடாது. ராஜா கோச்சுண்டாலும் பரவாயில்லன்னு எந்த எந்த நேரத்துல என்ன சொல்லணுமோ அதை ரொம்ப தைரியம் உள்ள, அனுபவம் உள்ள, ஞானம் உள்ள மந்திரிகள் அண்ட் லாயல் மினிஸ்டர் ரொம்ப முக்கியம். லாயல் ரொம்ப முக்கியம். அது மாதிரி மந்திரிகள் இருக்கணும். மந்திரங்கள், மந்திர சக்திங்கிறது. அப்புறம் உற்சாக சக்திங்கிறது, ராஜா வந்து ஹெல்தியா இருக்கணும், நோஞ்சானா இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. பார்க்கணும் மகாபாரதத்துல திருத்தராட்சனையே ராஜாவாக முடியலன்னா கண்ணு இல்லைங்கிற ஒரே காரணம். ராஜாவுக்கு நல்ல தேகம் இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், யுத்தத்துக்கு போகணும். கண்ணு ரொம்ப முக்கியம். ஒரு தர்மம் சொல்லணும், ஒரு நியாயம் சொல்லணும், ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், ஒரு விஷயத்த பார்க்கணும்னா கண்ணு எவ்வளவு முக்கியம். ஒரு நாள் கண்ணை மூடிட்டு இருந்தா நமக்கு எவ்வளவு விஷயங்கள் கண்ணால எத்தனை கிரகிக்கிறோங்கிறத, ஏதாவது ஒரு சென்சவர்களை அடக்கி வைக்கும் போதுனா நமக்கு அது பண்ணினாதான் நமக்கு அதனால என்னென்ன கிரகிக்கிறோம், அதனால நம்ம எது அடையாம போறோங்கிறது அது இல்லாம போகும்போதுதான் தெரியுது. அது மாதிரி ஒரு ராஜாவுக்கு தேகம் ரொம்ப முக்கியம், சரீர பலம் ரொம்ப முக்கியம். சரீர பலம் மட்டுமில்ல, மனோபலமும் வேணும். பயந்து போய் ஓடி வந்துருக்கூடாது, பரவாமிஜியை பார்த்து ஏறுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப
எதுவானாலும் பராக்கிரமம், ஃபெயிலியருக்கும் பயப்படக்கூடாது. ஒரு தடவை முடியலையானா மறுபடியும் அதை பிரயத்தனம் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, ட்ரை அகெயின் அண்ட் அகெயின், அந்த டிட்டர்மினேஷன், இதெல்லாம் மனோபலத்தை குறிக்கிறது. உற்சாகம் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு ராஜா கிட்ட இருந்தா நிச்சயமா அவனை யாரும் அழிக்க முடியாது. தேசமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சக்தி, செல்வம், இந்த மூணு சக்தியும் இருக்கிற மாதிரியான ஒரு குழந்தையை லட்சுமி பெற்றாள். ராமர் பிறக்கும் போதும் ராமர் இப்படிதாக இருந்ததாக வால்மீகி சொல்றாராம். எப்படியாகனா அந்த ஜாதகம் இல்லையா, அது மாதிரி இந்த 5 முக்கியமான கிரகங்கள், சூரியன் வாக்கையன், அந்த மாதிரி அவன் ஜாதகம் ராமனுக்கும் பிறந்ததாக வால்மீகி சொல்வதாக இங்க காளிதாசர் சொல்றார். சுதர்ஷினைக்கு குழந்தை பிறந்தாச்சு. அந்த வேலையில சில நல்ல குணங்கள், குழந்தை பிறக்கும் போது என்ன மாதிரி சக்கனங்கள் என்ன மாதிரிலாம் பார்க்கிறோம் இல்லையா, பார்க்கும்போது நல்ல வாயு பகவான் நல்ல சுகமா இருக்காராம். அக்னி பகவான் ஹோமகுண்டத்துல அக்னி கலப்பா இல்லையா, அந்த அக்னி ஜுவாலை பிரதட்சிணமாகவே இருந்துதான். ஸோ இது ஒரு சொக்கனங்கிறது எனக்கு இது பார்க்கும்போது தான் தெரிந்தது. ஜுவாலை அப்பிரதட்சிணமாக அசையக்கூடாது. ஜுவாலை பிரதட்சிணமாகவே அசைந்தால் அது நல்ல சக்கனம். திசைகள், திக்கெல்லாம் கிளியரா இருந்துதான். எங்கேயுமே ஒரு டல்னஸ், ஒரு மேகமூட்டத்தினால ஒரு க்ளூமியா இல்லாமல் கழிச்சுன்னு இருந்துதான். திக்கெல்லாம் ரொம்ப கழிச்சுன்னு இருந்துதான். இந்த மாதிரி சுபமான சகுனங்கள்லாம் ஏற்பட்டதால எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். உலகத்துக்கு நல்ல க்ஷேமம் தான் ஏற்பட போறது இந்த குழந்தை பிறந்ததால அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அக்னி தேவனுக்கும் சந்தோஷம், வாயு பகவானுக்கும் சந்தோஷம், திக்தேவதா லோகபாலகர்கள் இல்லையா, இந்த லோகபாலகர்களுடைய அம்சம் இந்த குழந்தைக்கு இருக்கு, அவருடைய அனுகிரகம் இருக்கு, அவருடைய வீரியம் எல்லாம் இந்த குழந்தைக்கு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிறந்த குழந்தையோட அந்த ரூம்ல குழந்தை பிறந்தது இல்லையா, இன்னும் இவருக்கு தெரியாது குழந்தை பிறந்ததுன்னு, இன்னும் ராஜாவுக்கு தெரியாது, திலீபனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா காளிதாசர் சொல்லிட்டாரு. அந்த ரூம்ல அந்த குழந்தை பிறக்கிற ரூம் இதுல மென்ஷன் பண்ணல, பட் யூஸ்வலி அந்த காலத்துல ஆஸ்பத்திரி டெலிவரி எல்லாம் நடக்கும். அந்த வீட்லயே ஒரு ரூம் உண்டு. அந்த ரூம்ல என்ன பண்ணுவா, ஆகியே குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அந்த ரூமை நல்லா சுத்தம் பண்ணி இந்த கர்ப்பிணி பண்ண அந்த ரூம் முதலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ஷி வில் பி இன் தட் ரூம். அந்த ரூம்ல நல்ல காத்தோட்டமா இருக்கிற மாதிரியும், அப்புறம் ஒரு சில எண்ணெய்கள் இருக்கு, அந்த எண்ணெயால விளக்கேற்றுவாங்களாம். காரணம் என்னன்னா, அந்த எண்ணெய் ஒரு சாதாரண அந்த நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை உண்டு. இப்பெல்லாம் நம்ம அந்த ஸ்பெஷல் தீபம் எண்ணெய்னு 5 விதமான எண்ணெய்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் எண்ணெய் வைக்கிறாங்க விளக்கேற்றத்துக்கு. வாசனை தீப எண்ணெயெல்லாம் அதுல ஒரு வாசனை வரும். அந்த அக்னியினால அந்த வாசனை எடுத்துட்டு வரப்படும். அந்த வாசனையில என்ன ஆகுமா, அந்த கர்ப்பமா இருக்கிற அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தனா இருக்குது, அவ ரிலாக்ஸா இருக்கு, அதுக்கு அனுகூலமான அந்த எண்ணெய்களை வச்சு விளக்கேற்றி இருப்பாளாம். அந்த மாதிரி அந்த ரூமை ப்ரிப்பேர் பண்ணிருப்பா, அகல் விளக்கெல்லாம். இவ்வளவு அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கா. அந்த ரூம்ல நிறைய விளக்குகள்லாம் சுத்தி செஞ்சுருக்கு. ஆனா இந்த குழந்தை அந்த விளக்குகளை இருந்து வர வெளிச்சத்தை விட வெளிச்சுன்னு இருக்கான் அந்த குழந்தை. அதோட ஸ்டேஜ் அவ்வளவு நல்லா இருக்கான். ஏற்றி வச்ச விளக்கத்தை விட பிரகாசமாக இருந்தது அந்த குழந்தையுடைய பிரகாசம். நயமான அந்த குழந்தை ஒரு பிரகாசத்தோட திறந்திருக்கு. அப்புறம் அந்த புறத்துல இருக்க வேலை பிறந்து சொல்லுவாங்க, வீட்டுக்கு குழந்தை பிறந்துட்டு ஒரு ஏரியத்தை கிட்ட சொன்னா ராஜாவுக்கு தாங்கள சந்தோஷம். அவங்க சேர்த்து அப்படியே அமிர்தமே குடிச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு ஏற்பட்டான்னு அந்த செய்தியை சொல்ல வர்றாருல, நியூஸ் சொல்ல வந்த அந்த ஆளுக்கு உடனே என்ன பார்த்துருக்கோமே, கையில இருந்து அப்படியே முத்து மாலை பிரசியா கொடுக்கறது, கையில இருந்து ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த ராஜா தன்னுடைய கொடை, சாமரம், கிரீடம் தவிர மற்றதெல்லாம் கொடுத்தாரா. ஏன்னா அது முக்கியமா அது மூணையும் கொடுத்துட முடியாது இல்லையா, அதோட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாராம். அவ்வளவு சந்தோஷமா அவருக்கு தாங்க முடியல. வாங்குறவனுக்கும் டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கும். நியூஸ் கொண்டு போய் கொடுக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜா சந்தோஷமா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அப்படின்னு
திலீபன் தன் மகனுடைய முகத்தையும் பாக்குறாரு. போய் குழந்தைய பார்க்கணும், நான் அவளோட குழந்தைய பாக்குறேன். தாமரை குளத்துல இருக்கும் இல்லையா, மலர்ந்த தாமரை குளத்துல இருக்கும். காற்று அடிச்சு அது அசையும். மலர்ந்த தாமரையும் கொஞ்சம் அடி அசையும். காற்றே இல்லாம இருந்தா அது அசையணும் அப்படியே. அந்த மாதிரி திலீபன் அசையாத தாமரை போல அவரோட கண்கள் அந்த குழந்தை மேல வச்ச கண்ணு வாங்காம அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் தாமரைக்கு ஒப்பிட்டு இருக்காரு? பெண்களுக்கு தானே கண்களை தாமரைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, இங்க வந்து கண்களுடைய அழகு குடிக்கிறதுக்காக தாமரையை சொல்லுங்க. மலர்ந்த கண் அப்படின்னா ஒரு சந்தோஷமான கண், அப்படியே கண்ணு பல்பு மாதிரி எப்படி படிச்சுனாகி கண்ணு விரிச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்கள் வந்து விரிந்த கண்களோட அவருக்கு அந்த குழந்தைய வந்து தன்னுடைய 2 கண்ணால பார்த்தும் பத்தாத மாதிரி அவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தைய அவர் பாக்குறாரு. சந்திரோதய காலத்துல மகிழ்ச்சி, அவர்களுடைய சந்தோஷமும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்றார். ஃபுல் மூன் இருக்கும்பொழுது ஹை டைடு இருக்கும் கடல்ல இல்லையா, அந்த ஃபுல் மூனால ஹை டைடு இருந்தா அப்படி கடல் பொங்கும். அந்த மாதிரி சந்திரோதய காலத்துல எப்படி கடல் பொங்குமோ அது மாதிரி சந்திரன் மாதிரி அழகா இருக்கிற அந்த தன் குழந்தைய பார்க்கணும். அவருக்கு அப்படியே சந்தோஷம் அப்படி பொங்கதான், அத்தனை ஆனந்தம் அவருக்கு தன்னுடைய குழந்தைய பார்க்கணும். சுரங்கத்துல இருந்து ரத்னம் கிடைக்கும் இல்லையா, அந்த சுரங்கத்துல இருந்து ரத்னம் பை இட்செல்ஃப் இட்ஸ் வெரி வேல்யூபிள். சும்மாவே சாதாரண ரத்னம் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அது வேல்யூபிளா இருக்கு. ஆனா அது அந்த ரத்னத்தை தீட்டினா அதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி திலீபனுடைய மகனாக பிறந்ததுக்கே வந்து அந்த குழந்தைக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. இது விசேஷமான குழந்தை. ஆனா அந்த விசேஷமான குழந்தைக்கு இன்னும் அதிகமாக விசேஷம் ஆட் பண்ற மாதிரி என்ன நடந்தது, பெரியவர்கள் வந்து எல்லா காரியம் குழந்தை பிறந்தோடனே சில சடங்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஜாத்தகர்மம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி வச்சோம். யார் அந்த பெரியவர்னா வசிஷ்டர் வந்துட்டார். அவருடைய அனுகிரகத்தாலையும் அவர் சொன்ன அந்த பரிகாரத்தாலையும் பிறந்த குழந்தை திருப்பி இவருடைய ராஜகுருவர். அதனால வசிஷ்டர் வந்து இன்னும் ஒரு புண்ணியம். வசிஷ்டர் வந்து ஜாத்தகர்மாலாம் பண்ணி வைக்கிற அந்த குழந்தைக்கு பிரகாசம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். குழந்தை பிறந்ததால அவர் பண்ண அந்த வசிஷ்டரே வந்து பண்ணினதால அந்த குழந்தைக்கு இன்னும் ஏற்கனவே தீபாவளியோட அதிகமா பரிசுன்னு இருக்கார். வசிஷ்டர் பண்ண ஜாத்தகர்மாவால குழந்தை இன்னும் பிரகாசமா ஏங்கப்பா எப்படி இருந்திருக்கும் தெரியும். திலீபனுக்கு மகன் பிறந்ததால மண்ணுலகில இருக்கிற அவங்க மட்டும் இல்ல, ஜனங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பூலோகத்துல இருக்கிற எல்லாருக்குமே, பூலோகம்னா என்ன, அந்த அவர் எங்கெல்லாம் அவருடைய ராஜ்யம் பரவி இருக்கோ அந்த இடம் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். அவருக்கு மட்டும்தான் சந்தோஷமானு பார்த்தா தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் அரண்மனையில ஒரே நாட்டியம் சங்கீதம் பாடி பாடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாடிட்டு இருப்பாரு. எல்லாருமே ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம் தான். மகளுக்கு இருந்ததால தேவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஜனங்களுக்கு சந்தோஷம் ஓகே, தேவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா தேவர்களுக்கு அதிர்பாகம் கிடைக்கும். இப்போ தேவ யஜ்ஞம் எல்லாம் பண்றதுக்கு அடுத்து சந்ததி வந்தாச்சு. இப்படி திலீபன் இருப்பானோ அது போலவே அவன் மகளும் இருப்பான்ங்கிறது அவளுக்கு சந்தேகமே இல்லை. உங்களுக்கு வேண்டிய ஆவிர்வாகம், தனக்கு வேண்டிய சக்தி எல்லாம் காப்பாற்றி கொடுப்பவன் அவன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தேவர்களுக்கு. தர்மம் இருக்கும் தேசத்துல அதுவும் தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாதாரண ஒரு பர்த்டே அப்படின்னா நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஓகே ஜெயில இருக்கிறவாள் சிலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தனக்கு மகன் பிறந்தன்னா எதிரிகள் எல்லாம் வின் பண்ணிட்டு வந்திருப்பார். அவளெல்லாம் ஜெயில வச்சிருப்பார் சிலர்லாம். அவளெல்லாம் ரிலீஸ் பண்ணல. அதெல்லாம் பண்ணல. என்ன சொல்றதுமே தண்டனை காலம் முடியலன்னா கூட ரிலீஸ் பண்றது உண்டு. பிஃபோர் த டைம். ஏன் அப்படி ரிலீஸ் பண்ணல, பண்ணிருக்கலாமே அப்படின்னா ரிலீஸ் பண்றதுக்கு யாருமே இல்லையா.
ஜெயிலாம் ஜாலியா இருக்கு, இல்ல ஈ காக்கா இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த தேசத்துல கிரைம் இல்லை, அப்புறம் பகைவர்கள் இல்லைன்னு அர்த்தம். அவர்களுக்கு இனிமே இல்லை. அந்த மாதிரி அந்த ஜெயிலுக்கெல்லாம் ஜெயில உள்ள போட்டு வச்சு அவளெல்லாம் பார்த்துக்க வேண்டிய அவசியமும் இருக்குல்ல. அதனால ரிலீஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை. நோ எனிமீஸ் அண்ட் தேர் ஆர் நோ பிரிசனர்ஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதுவும் இல்லாம ஓகே எனிமீஸ் இல்லைன்னா லோக்கல்லையாவது திருடா இருக்குமே, யாரும் நம்ப மாட்டானா, உனையாவது ஜெயில போட்டுருப்பாரு. ஆனா அதுவும் இல்லை, ஏன்னா ஜனங்கள் எல்லாம் தர்மப்படி வாழறான். அவன் திருட வேண்டிய தப்பு பண்ண வேண்டிய அவசியமே அவளுக்கு இல்லை. தர்மம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா people should feel secured in a country. ராஜா இருக்காரு, நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அவ எதுக்கும் திருடவோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டு போவோ அவசியம் இல்லை. அந்த அபண்டன்ஸ் எதுவுமே நிறைய இருக்குங்கும் பொழுது பயம் இருக்காது. அது செழிப்பான தேசம், பயம் இல்லை. அண்ட் காலாகாலத்துல மழை பெய்யறது, காலமரணம் இன்னைக்கு பார்ப்போம், வாழ்நிலை பார்க்கும்போது பார்ப்போம், காலமரணங்கள் இல்லை, ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, வியாதி இல்லை, மக்கள் ஹெல்தியா இருக்கா, வெரி ஹாப்பி. அந்த மாதிரி இருக்கும்போது மனசுல சந்தோஷம் இருக்கும்போது தர்மத்தின்படி வாழற மக்களுக்கு அந்த தர்மத்தினுடைய பலன் கிடைக்கும் போது அவளுக்கு இந்த மாதிரிலாம் தவறு பண்ணணுங்கிற எண்ணமே வராது. அதனால லோக்கல் கிரிமினல்ஸ் கூட அங்க இல்லை. ஆனா ராஜா அதுல விடுதலைன்னு யாருக்கு இருந்ததுன்னா அது ராஜாவுக்கு தான் இருந்தது. ராஜாவை தான் விடுதலையானாரா. எப்படி விடுதலையானார்னா சித்திர இனத்திலிருந்து அவர் விடுதலையானாரா. இன்னும் அவருக்கு அந்த கவலை இருக்கு. பித்திருக்களுடைய கடனை எப்படி நம்ம அடைக்க போறோமோ, நமக்கு அப்புறம் பித்திருக்கள் என்ன ஆவாளோன்னு கவலைப்பட்ட அந்த ராஜாவுக்கு அந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சதாக ராஜா ரொம்ப சொன்னார். ஆரம்பத்துல ஃப்ரீடம், ஃப்ரீடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது அவருக்கு தான். குழந்தைக்கு அடுத்து பேர் வைக்கணும் இல்லையா, குழந்தை பொருளாச்சு, ஆனந்தப்பட்டாச்சு, பார்த்து பார்த்து கண்ணு பத்தலை, அப்படி கண்ணு பத்தலை குழந்தைய பார்த்து அடுத்து குழந்தைக்கு பேர் வைக்கிறார். ரகுன்னு பேர் வைக்கிறார். ரகு அப்படின்னா என்ன மீனிங்? ரகு மீன்ஸ் அடைதல் அப்படின்னு அர்த்தம். கேனி, ஒன்னு மீனிங் செல்பவன், கெயின் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு ரகுங்கிறது. ஏன் ரகுன்னு அவருக்கு பேர் வச்சாருன்னா எல்லாவற்றையும் அடையக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். குழந்தைக்கு முதல்லயே பேர் வைக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ரகுன்னு பேர் வச்ச எல்லா செல்வங்களையும் அடைவான், எல்லா ஞானத்தையும் அடைவான், எல்லா புகழையும் அவன் அடைவான், எல்லாத்தையும் அவன் வெளிவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் ரகுங்கிறது. தசரதனுக்கு பேர் வைக்கும்போது தசரதனுக்கு 10 தசரிக்கத்திலேயே ரதத்தை ஓட்டக்கூடிய சக்தி உடையவன் தசரதன். தசரதனுக்கு ரதம் ஓடினதால பேர் வந்ததா இல்ல முதலியே பேர் இருந்ததான ஒரு சந்தேகம் இருக்கு. தசரதன் பிறக்கும் போதே தசரதன் பேர் வைத்ததாக அமைதி சொல்றார். அவன் பிறக்கும் போதே அந்த பேர் வச்சிருக்கா. காரணம் என்னன்னா இந்த குழந்தை அந்த மாதிரி வளருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அவன் பேர் வச்சிருக்காரு. இவர் இவனும் இந்த குழந்தை எல்லா செல்வங்களையும் அடையவனாக இருப்பான்றதுக்காக தன் மகனுக்கும் ஒரு 3 பேர் வச்சிருப்பானோ அப்படின்னு சாண்டர்சன் சொல்றார். எல்லா விதமான செல்வங்களும் பெற்றுள்ள அந்த தந்தை அவருடைய கண்காணிப்புல வளர்ந்தது இந்த குழந்தை ரகு. இப்படிப்பட்ட ராஜா, இப்படிப்பட்ட அப்பா, இப்ப அப்பானது கிரேட் ஃபாதர், கிரேட் சன். அந்த குழந்தை அப்பாவுடைய பராமரிப்புல வளர்றது. அதோட உடல் உறுப்பு வளர வளர உடல் உறுப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். எந்த ஒரு குறையும் இல்லாம நாலு மீனி பொழுது ஒரு வண்ணமாக குழந்தை வளர்றது. அது எப்படி இருக்குன்னா வளர்பிறை சந்திரன் இருக்கார் இல்லையா, வளர்பிறை சந்திரன் சூரியனோட ஒளி, சூரியனோட கணங்கள் படும்போது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பிரைட் ஆற மாதிரி. சூரியனுங்கிறது இங்க திலீபன், திலீபனுடைய கண்காணிப்பு தான் அந்த ரேஸ், சூரியனோட ரேஸ், சூரியனோட ரேஸ் கணங்கள்
ரகு சந்திரன் மாதிரி வளர்ந்து அப்படின்னு ஆளுநருக்கு சந்திரனுடைய ஒளிக்கு ரகுவையும் திலீபும் ஒப்பிட்டு பரமேஸ்வரனுக்கும் சுப்பிரமணியர் பிறந்தோடனே என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு, இந்திரனுக்கும் இந்திரானுக்கும் ஜெயந்தன் பிறக்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ, என்ன ஒரு ஆனந்தம் இருந்ததோ, அந்த ஆனந்தம் திலீபனுக்கும் இருந்தது. பிறந்த சந்தோஷம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமான குழந்தைய வந்து வளர்க்குறான். வீட்டிற்கும் சுதட்சணைக்கும் அன்பு ஒரு நெருக்கம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த அட்டென்ஷன் கொடுக்க முடியறது இல்லை. வயிற்று பார்த்து குழந்தைய பார்த்துக்கிறது, ஹஸ்பண்ட் வந்து கேள்வி குழந்தைய பார்த்துக்குவாரு, நல்லது எங்க அவ குழந்தைய பார்த்துப்பான்னு சொல்லிடுவாளோங்கிறதுக்காகவே விலகி போற மாதிரி சில சமயம்லாம் இருக்கும். அப்புறம் அந்த அன்பு வந்து குறைஞ்சிட்டு வாய்ப்புகள் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஆனா இந்த சுதட்சணையும் திலீபனும் எப்படி இருந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இருக்கிற அன்பு அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த நேரத்துல எங்க போக்கஸ் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இல்லாம போயிடுமோங்கிற பயம் இல்லாம அவருக்கு அந்த பரஸ்பரம் வந்து இன்னும் ஜாஸ்தியாவே ஆகும். so much love for each other, இன்னும் ரொம்ப அதிகமாகவே குழந்தை பிறந்ததால எந்த விதத்திலையும் அவருடைய அன்புக்கு மதிப்பே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் கத்துக்கிறது, கையை பிடிச்சில நடக்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது பெரியவாளை பார்த்தா நமஸ்காரம் கை குட்டி நமஸ்காரம் பண்ண கத்துக்கிறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை பண்ணுன திடீர்னு ஒரே சந்தோஷம். குழந்தை கை குட்டி இப்படியெல்லாம் நல்ல பணிவா இருக்கு, எல்லாம் பேசுறது அப்படின்னு திடீர்னு ஆனந்தம் தாங்கல பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. குழந்தைய பார்த்தோன்னே அப்போது நேச்சுரலி எல்லாருக்குமே குழந்தைய எடுத்தா எடுத்து கொஞ்சம் மடியில இருக்குமா அணைக்கணும் ஆசை இருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு தன்னுடைய குழந்தைய எடுத்து அணைச்சி எடுத்த மடியில வச்சுக்கிறாரு. தன் மடியில எடுத்து வச்சுக்கனால தன் மடியில குழந்தைய எடுத்து வச்சுக்கிற அந்த குழந்தைய அணைச்சிக்கும் போது அவ்வளவு சுகமா இருக்கான் அவருக்கு. அந்த குழந்தைய தழுவுற உடம்ப அந்த குழந்தையோட உடம்ப தன் மேல படும்போது அமுதத்தை பொழிவது போல இருந்துதான் அவருக்கு. அத்தனை சந்தோஷம். அந்த சுகத்துல ஆழ்ந்து கண்ணு மூடிட்டு அந்த சுகத்தை அனுபவிக்கிறாராம் திலீபன். புத்திரனுடைய நீ தீண்டல் அவ்வளவு சுகமா இருக்கான், அவ்வளவு இன்பமா இருக்கான். அதை அப்படியே அனுபவிக்கிற ரசிக்கிற தன் குழந்தையோடைய கஷ்டத்தை. மகன் வந்து பிற்காலத்துல நமக்கு ஒரு மகன் பிறந்து வம்ச வித்தி ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த அந்த திலீபன் தன் மகன் பிறந்து நினைச்சு நல்லா வளர்றத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா கவலையெல்லாம் போயிடுது. குழந்தை நல்லபடியா வளர்ந்துருக்கான். அதுவும் இல்லாம லோகபாலகர்களுடைய அம்சத்தால பிறந்த அந்த குழந்தை நல்ல வினயம், வினயம்னா அந்த ஹம்பிளா இருக்கிறது இல்லையா, அந்த இதெல்லாம் ரொம்ப வினயம் ரொம்ப முக்கியம். இன்னும் நல்ல செல்வம் இருக்கு, நல்ல இன்ஃபுளுன்ஷியல் ராஜா. சாதாரணமா பொலிட்டிஷியன்ஸ்க்கு நிறைய பவர் இருக்கிற இடத்துல திமிர் வந்துடும். அதனால அந்த பவர் இருக்கிற இடத்துல அந்த திமிர் வராம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தை வினயத்தோட வளர்றதை பார்த்து நல்ல குணங்களோட வளர்றதை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறார். சாதாரணமா மகன் அப்படிங்கிறவன் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு சொல்றாரு. அப்பாவுடைய பிரதிபிம்பம் மகன் அப்படிங்கிற மாதிரி திலீபனுடைய பிரதிபிம்பமாகவே ரகு இருந்ததை பார்த்து திலீபனுக்கு அந்த ஃபார்ம், அவர் வளர்ந்த விடம், அவனுடைய குணங்கள்லாம் அதே மாதிரியாக இருக்கிறதாக சொல்லுவார். நம்ம எதை சிருஷ்டி பண்றோமோ அந்த சிருஷ்டியில நம்மளுடைய குணங்களும் அதுல இருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர. நம்மளால் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயத்துல நம்மளுடைய I can see myself in my own creation. அதுதான் that is how ரகு was. அவரோட திலீபனுடைய கிரியேஷனாக இருந்ததால திலீபனுடைய ஒரு
அத்தனை குணமும் அவங்க கிட்ட அப்படியே இருந்ததாக இந்த காளிதாசன் சொல்றார். அப்புறம் எழுத்துக்களை வந்தா கத்துக்கிறான் குழந்தை, எழுத ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறது, பேச ஆரம்பிக்கிறது, புதுசா வார்த்தையெல்லாம் கத்துக்கிறது. அப்புறம் அவருக்கு சவுனம் பண்றான். சவுனம்னா குடிமை வைக்கிறது. சத்திரியனுக்கும் உண்டு இல்லையா, அந்த உபநயனம், குரு கிட்ட போய் படிக்கிறது, காயத்ரி தீட்சையெல்லாம் சத்திரிய குழந்தைகளுக்கும் உண்டு. சத்திரியர்களுக்கும் அது இருக்குங்கிறதுனால அவனுக்கு குடிமையெல்லாம் வச்சு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் நல்லபடியா பண்ணி, அப்புறம் இந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் வேணுமே குழந்தைங்களுக்கு. தனியா ராஜா வீட்டு குழந்தைன்னா அதுக்காக ஒத்தாயம் வளர்க்க முடியாதுல்ல. ராஜாவுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ்னா மந்திரிகளோட குழந்தைகள் தான். மந்திரிகளுடைய குழந்தைகளோட அவனும் நல்லா சந்தோஷமா விளையாடுறது, ஸ்கூலுக்கு போறது, குருகுலத்துக்கு போய் படிக்கிறது. அது எப்படி படிக்கிறதுன்னா, அதுக்கு ஒரு உபமானம் சொல்றாரு. ரிவர்ல ஒரு ஓடம் வழியாக கடல்ல மரக்கலம் போடுறான். மரக்கலம் எப்படி அந்த ரிவர்ல அப்படியே போறதோ அது மாதிரி எழுத்துக்கள் அப்படிங்கிற அந்த மரக்கலத்தை வச்சு இந்த கல்வியை கல்விங்கிற கடல்ல நதியில அவர் போராடும். எழுத்துக்கள் அப்படிங்கிறது, எழுத்துங்கிறது அந்த மரக்கலம், அப்புறம் கல்வி எஜுகேஷன் சொல்றோம்ல, வித்யா, அது ஆறு மாதிரி. அதுல அவர் போராடும். இந்த மாதிரி நூல்களை எல்லாம் படிச்சு நல்ல திறனுள்ள ஒரு குழந்தையாக வளர்ந்துட்டார். அப்புறம் சரியான டைம் வந்தோன்னா அவருக்கு உபநயனமும் செஞ்சு வைக்கிறார். நல்லா கற்று சேர்ந்த உபாத்தியார்கள்லாம் ரகுவுக்கு படிப்பெல்லாம் சொல்லித்தர்றா. அவனும் டீச்சர் என்ன ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது வேஸ்டா போகாம எல்லாத்தையுமே நான் சொல்லல வேஸ்டா போகாம இங்கே சொல்ற காளிதாசன் அவருடைய அவருடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகாம, டீச்சருடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகாதபடி அவன் என்னென்ன சொல்லி கொடுத்தாலோ அது வீணாகாமல் எல்லாத்தையுமே அவர் படிச்சுட்டாராம். இனிமேல் வேஸ்ட் பண்ணல. அந்த குவாலிஃபைடா இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியை சொல்லி கொடுத்தா அவளால் அதை கவனிச்சுக்க முடியும். அது அவளுடைய பெருமை. குவாலிஃபைடா இருக்கிற பீப்புள் அந்த வித்தியை ரிசீவ் பண்ணா அந்த வித்தியைக்கு பெருமை, அந்த நாலேஜுக்கே பெருமை வந்துடுறதான். இந்த நாலேஜ் என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு இருக்கிற பெருமைங்கிறது விட ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அந்த நாலேஜுக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், அதுக்கு ஒரு பெருமை வருமா. அந்த மாதிரி ரகு இதெல்லாம் கத்துண்டதால ரகுவுக்கும் பெருமை, அந்த என்ன கத்துண்டாரோ அந்த ஞானத்துக்கும் அந்த வித்தியைக்கும் ஒரு பெருமை வந்துருக்காங்க. இந்த மாதிரியாக அந்த குழந்தை எல்லாத்தையும் திசைகளுக்கு சூரியன் காட்டு கூட போக முடியாத இடத்துல ஒரு நிமிஷம் இருந்தோம். காற்று போல வேகமா போகக்கூடிய குதிரைகளே உடையவர் சூரிய பகவான். எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் அவரால் வேகமா போகக்கூடிய, அவர் எப்படியெல்லாம் வேகமா போவாரோ அதே மாதிரி அவருடைய புத்தியும் வேகமாக இருந்தது, வலிமையாக இருந்துதான் ரகுவுக்கு. 4 கடல் போல பறந்த 4 வித்தைகளும் அவர் படித்தார் அப்படின்னு காளிதாசன் சொல்றார். யார் அந்த 4 வித்தைங்கிறது என்னது? 4 வித்தைகள் என்னங்கிறது சாஸ்திரம், வேதம் சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறோம்ல, அது முதல் வித்தை. பிரபுத்தியது சாமய அசர்வ வேதங்கள், இந்த 4 வித்தைகளும் அவர் கற்றுட்டார். முதல் வித்தியை வேதங்கள் சாஸ்திரத்தை படிக்கிறது. 2வது முதல்ல தர்க்க சாஸ்திரம், 2வது வேதம், 3வது விவசாயம். ஒரு ராஜாவுக்கு விவசாயமும் தெரிஞ்சிருக்கிறது. விவசாயத்துல வியாபாரம் முதலிய விஷயங்களை பத்தின பிசினஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த நாலேஜ். அப்புறம் ராஜநீதி, இதனாலும் ஒரு ராஜாவுக்கு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சார், முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றதெல்லாம் இன்னும் இருக்கணும், இன்னும் மற்றதெல்லாம் வார்ஃபேர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கேன், அதெல்லாமும் தெரிஞ்சுக்க. ராஜநீதியில அதெல்லாம் வந்துடுன்னு நினைக்கிறேன். தர்க்கசாஸ்திரம், வேதம், விவசாயம், விச் மீன்ஸ் பிசினஸ். அந்த காலத்துல பெருசா இருந்தது இதுதானே.
அப்புறம் ராஜநீதி நாளும் நல்லா தெரிஞ்சு அந்த குழந்தை நல்லபடியா வளர்ந்துடும். இப்படியாக ரகு உபநயனம் ஆகிவிட்டதால பிரம்மச்சாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய அதே மான்தோலை கொடுக்கிற, அப்புறம் வில்வித்தையில பயிற்சி, ராஜாங்க விஷயங்களை மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அகடமிக்கா மட்டும் இல்லாம இதை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு ராஜாவுக்கு வில்வித்தை தெரியணும், குதிரை ஏறு தெரியணும், எல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ அது எல்லாத்துலயும் கூட அவருக்கு இணையாக யாருமே இல்லாதபடியாக அந்த குழந்தை அப்பாவனுடைய கைடன்ஸ்ல அஸ்திர சஸ்திரங்கள்லாம் நல்லபடியாக கற்று வளர்ந்து வருது. சின்ன கண்ணுக்குட்டி பெருசு காளையா ஆகிற மாதிரி வளர்றாராம். எப்படி வளர்றாருங்கிறதையும் சொல்றேன். கண்ணுக்குட்டி காளையாக மாறும்போது எப்படி இருக்கும், அது மாதிரி யானைக்குட்டி பெரிய ஆணையா ஆனா எப்படி இருக்கும், அது மாதிரி ரகு குழந்தை பருவத்திலிருந்து யவனத்தை அடைந்தான். எதற்கும் கலங்காத மனசு, நல்ல ஸ்ட்ராங்கான உடம்பு, அழகான தோட்டம், ஹேண்ட்ஸம் கை. யவனம்னா டீனேஜ் வந்தாச்சு. அந்த ராஜாவுக்கு வந்து அச்சம், வருத்தம், மகிழ்ச்சி இது மூணுமே இருக்கும்போது, அதாவது கம்பீரம் இருந்ததுன்னு சொல்றோம்ல, ரொம்ப கம்பீரமான ஆள் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் காம்பீரியம்? காம்பீரியம்னா இந்த 3 குணங்கள் இருக்கிறவன் கம்பீரமானவன். அச்சம், பயம், வருத்தம், சோகம், அப்புறம் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது 3 இருக்கும்பொழுதும் பேலன்ஸ்டா இருக்கிறது. அது வெளியில தெரியறது இல்லை, ஆனா அதனால கலங்காமல் ஸ்டெடியா இருக்காங்க இல்லையா. எந்த நேரத்திலயும் மூடு வரக்கூடாது. இப்ப நான் கோமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அந்த அவரை பார்த்தா அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம முதல்லயே வந்து திலீபனுடைய லட்சணம் சொல்லும் போது மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியான முகத்தை உடையவர் அப்படின்னு அவரை விவரிக்கிறார். ஒரு ராஜாவுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கம்பீரம் ரகுவிடம் தெரிஞ்சது. இப்படியாக அந்த குழந்தை 16 வயசு ஆயிடுச்சு குழந்தை, டீனேஜ் பாய். அப்ப என்ன பண்றார் அடுத்த ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.